சென்னையில ரஜினி அப்படின்ற ஒரு டாக்டர் இருந்தா. அவ ஒரு வீட்டுல தனியா இருந்தா. ஒரு நாள் ரஜினி அவளோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்தா. அப்போ அவ வீட்டு கதவு திறந்திருந்துச்சு. உடனே அவ, என்னடா இது, கதவு திறந்திருக்கு, சாவி என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு பயத்தோட உள்ள போனா. அவ உள்ள போய் பார்த்தா அங்க யாரும் இல்ல. அவ உள்ள போன உடனே கதவு தானா சாத்திக்கிச்சு. அதுல அவ ரொம்ப பயந்துட்டான். கதவு திறங்க, கதவு திறங்க, யார் கதவு மூடுனது? அப்போ அவ முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா. அவ பாக்குறதுக்கு அச்சாசலா ரஜினி மாதிரியே இருந்தா. உடனே ரஜினி அந்த பொண்ணு கிட்ட, யார் நீ? நீ பார்க்க என்ன மாதிரியே இருக்க, எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த, யார் நீன்னு சொல்லு. அதுக்கு அவ, யார் நீ? இது ஏன் வீடு, உன் வீடுன்னு சொல்ற, நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த? நீ என்ன பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ஒரு கண்ணாடிய காணிச்சா. கண்ணாடியில ஒரு பேயோட ரூபம் இருந்துச்சு. அதை பார்த்து ரஜினி பயந்து போய், பேய், பேய், யாராவது காப்பாத்துங்க. ஏய், எதுக்காக பயப்படுற? இது ஒன்னும் உன் ரூபம் கிடையாது, என் ரூபம், நான் தான் பேய் அப்படின்னு பேயா மாறிடுச்சு. அதை பார்த்து ரஜினி ரொம்ப பயந்து போயிட்டான். பேய், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நீ யாரு? என்ன தெரியலையா? என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? என்ன நீதான் கொன்ன, நான் தான் அனிதா. அனிதா? நீ என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுரு. நிறுத்து, நான் உன்னை ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா நீ எதுக்காக என்ன கொன்னன்றத மட்டும் சொல்லு. நிஜமாவே என்ன ஒண்ணும் பண்ண மாட்டியா? ஆமா, சொல்லு. சரி, சொல்றேன். நானும் உன் கணவன் ரவியும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சமயத்துக்காக காத்துட்டு இருந்தோம். அப்பதான் உனக்கு வயிறு வலி வந்தது. அத சாதகமா வச்சு உன்னை கொன்னு. அதை கேட்டு பேய் அழ ஆரம்பிச்சது. அது தனக்கு தானே, ஐயோ, நான் என் கணவனை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனா அவர் என் மனசுல இப்படி ஒரு வஞ்சக எண்ணம் இருக்கும்னு எனக்கு தெரியாமலே போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு அந்த பேய். அந்த பேய் ரஞ்சினி கிட்ட, என் கணவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, அந்த இடத்த சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாது, உனக்கு தெரியாது அப்படின்னு அவளை அடிச்சு கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சனி போனை எடுத்து ரவிக்கு கால் பண்ணி ரஞ்சனி மாதிரியே பேசுச்சு. ஹலோ ரவி, எங்க வீட்டுக்கு வரியா? இப்ப வா, எங்க வீட்டுல யாரும் இல்ல, நீ எங்க வீட்டுக்கு வா. வரியா? முடியாது, நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். சரி, வரேன் அப்படின்னா ரவி ரஞ்சினி வீட்டுக்கு போனான். ரஞ்சினி, ரஞ்சினி. அப்போ தரையில ஒரு பொண்ணு விழுந்து கிடந்தா. அவளை பார்த்து ரஞ்சினின்னு நினைச்சு, ரஞ்சினி, ரஞ்சினி. ஆனா அங்க படுத்திருந்தது அனிதா. அத பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். அப்போ ரஞ்சினி அங்க வந்தா. அவகிட்ட, ரஞ்சினி, என் மனைவியோட பணத்தை நம்ம அன்னைக்கே புதைச்சிட்டோமே, அப்புறம் இப்படி இங்கே அவளோட பணம் வந்துச்சு? அப்போ ரஞ்சனி பேயா மாறிடுறா. கீழே கிடந்த அனிதாவும் பேயா மாறிடுறா. என்ன மன்னிச்சிடு ரவி, உன்னோட மனைவிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவதான் என்ன கொன்னு பேயா மாத்திட்டா அப்படின்னு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்து ரவி பயந்து அங்கிருந்து ஓடணும். ஆனா அனிதா அவனையும் பிடிச்சு கொன்னுட்டா. இப்போ ரவியும் ஒரு பேயா மாறிட்டான். அனிதா தன்னை கொன்ன 2 பேரையும் கொன்னு தன்னோட பகையை தீர்த்துக்கிட்டு அங்க இருந்து போயிடறா.